ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. நாம் சென்ற பதிவிலே பிரதோஷ பூஜை முதலில் நடந்த திருப்பாலைவனம் பாலீஸ்வரர் திருத்தலம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. தேவர்கள் பிரதிஷ்டை செய்த இந்த லிங்கம் காலப்போக்கில் ஒரு பாலை மரத்திற்குள் மறைந்தது. பல வருடங்களுக்கு பிறகு படையுடன் வந்த முதலாம் ராஜேந்திர சோழன் இந்த பகுதியில் தங்கினார். அப்போது பாலை மரத்தில் கட்டி வைத்திருந்த யானை மயங்கி விழுந்தது. அந்த மரத்தில் மர்மம் இருப்பதாக கருதி மன்னரின் உத்தரவுப்படி மரத்தை வெட்ட ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் இரத்தம் பீரிட்டது. முன்பு தேவர்கள் வழிபட்ட சிவலிங்கம் வெளிப்பட்டது. மகிழ்ச்சியடைந்த மன்னர் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பினார். சுவாமிக்கு பாலீஸ்வரர் என்றும் அம்மனுக்கு லோகாம்பிகை என்றும் பெயரிட்டார். பிற்காலத்தில் வீரராஜேந்திரன், குலோத்துங்கன், விஜயநகர மன்னர்கள் இங்கு வந்து திருப்பணி செய்தனர். 5 நிலைகளுடன் ராஜகோபுரம் உயர்ந்து காணப்படுகிறது. இங்கு நடக்கும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும். ஜாதக பொருத்தம் இல்லாதவர்கள் கூட இங்கு திருமணம் செய்தால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர. ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கர, சசிதரனே சுந்தரனே ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர, ஓம் சிவாய சங்கர. சமயம் கிடைக்கும்போது பிரதோஷ நாயகனாக மீஞ்சூர் அருகிலுள்ள திருப்பாலைவனத்திலே குடிகொண்டிருக்கும் லோகாம்பிகா உடனுரை பாலீஸ்வரரை தரிசித்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு